அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிக லக்னமாக இருக்கீங்க அல்லது விருச்சிக ராசியாக இருக்கீங்கன்னாக்க இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். தீராத காதலும் மோகமும் என்ற தலைப்புல நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் எந்த ராசியோடு சேர்ந்தால் காதலித்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை பற்றியும் அல்லது எந்த ராசியை தவிர்க்கணும் என்பதை பற்றியும் இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு தீராத காதலும் மோகமும் அதிகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர்களுடைய நேசிப்பு அதிகம். இவர்கள் ஒருத்தர் மேல அதிகமான அன்பு வைக்கக்கூடியவர்கள். ஆனா அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னாக்க இவங்க நேசிக்கிறாங்கன்றதே நேசிக்கக்கூடிய பர்சனுக்கு தெரியாது. இவங்களை பொறுத்தவரையிலும் சற்று ரகசியமான உணர்வுடையவர்கள் அல்லது ரகசியமாக இருக்கக்கூடியவர்கள். தன்னுடைய எண்ணங்களை அவ்வளவு சீக்கிரம் வெளிக்காட்ட மாட்டாங்க. அதே போல யாரை இவங்க நேசிக்கிறாங்களோ அவங்கள ஒரு எல்லையில்லாத அளவுக்கு நேசிக்கக்கூடியவர்கள். ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காகவே வாழ்வாங்க. தன்னுடைய உண்மையான அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. தீவிரமான நேசிப்பு இருக்கும் இவங்களை பொறுத்தவரையிலும். அதே போல இவங்களுடைய உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால இவங்களை நம்புறது, இவங்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் இஷ்டமா இருக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க தன்னை யார் விரும்புறாங்களோ அவங்களை அதிகமா நேசிக்கக்கூடியவர்கள். தான் விரும்பக்கூடியவர்களை விட தன்னை விரும்பக்கூடியவர்களை மிகவும் நேசிப்பாங்க. அவர்களுக்காகவே வாழக்கூடியவர்கள். இப்போ ஒருத்தரை அடையணும் அல்லது ஒருத்தரோட லவ்வை பெறணும்னாக்க இவங்களை பொறுத்தவரையிலும் பொறுமையாக இருந்து விடாமுயற்சியுடன் முயற்சித்து அவங்க கிட்ட பழகி ரொம்ப டீப்பா பழகி அந்த நட்பு மேல ஒரு நம்பிக்கை வந்தா அதை காதலா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் திருமணமும் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். இது பொருத்தம் இருந்தா அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். பொருத்தம் இல்லை அப்படின்னா தான் கொஞ்சம் பிரச்சனையோட இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும். இந்த விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க நிறைய அஃபயரு, காதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அல்லது ஒரு வயதுக்கு பின்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு அப்ரோச்சஸ் எல்லாம் வரும். எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சஸ் எல்லாம் வரும். ஆனா இவங்க அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய துணை அல்லது இணைக்கு துரோகம் செய்யாதவர்கள். எவ்வளவுதான் இருந்தாலும் தன்னுடைய துணை விட்டுட்டு போயிட்டாங்க அல்லது ஒரு பிரச்சனையால பிரிந்து இருக்கிறோம் அப்படின்னா கூட இவங்களை பொறுத்தவரையிலும் அந்த காதல் உணர்வு அதிகம்தான். அதே சமயத்துல இவர்களுக்கு இந்த தாம்பத்திய விஷயத்துல கூட நாட்டம் இருக்கும். ஆனாலும் அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய துணைக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தரை நம்பி அவங்களோட இருக்கிறாங்கன்னா கடைசி வரல அந்த நம்பிக்கை காப்பாற்றக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. காதல் வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னாக்க இவங்க காதல் நிறைய வருது, காதலிப்பாங்க. ஆனா அந்த காதல்ல பாத்தீங்கன்னாக்க பிரேக்கப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா காதல் பொறுத்தவரையில இவங்களுக்கு க்ளோஸா பழகும்போது இவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட் கோபம். பட்டுன்னு பேசிடுவாங்க, முகத்தில் அடித்தார் போல பேசிடுவாங்க, வெளிப்படையா பேசிடுவாங்க. அப்படி வெளிப்படையா ஒருத்தரோட குறைகளை சுட்டி காட்டுவதன் மூலம் இவங்களுடைய பார்ட்னர் அதுல சில மனஸ்தாபம் அடைஞ்சு பிரிஞ்சிருக்கிறது அல்லது ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னாக்க அந்த காதல் லைஃப்லயே கொஞ்சம் பிரேக்கப் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்களே கூட பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் தொடர்ந்து பழக மாட்டாங்க, அப்படியே கட் பண்ணிடுவாங்க, அந்த உறவை கட் பண்ணிடுவாங்க. சோ அந்த வகையிலும் காதல் பிரேக்கப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் மீறி அவங்க லவ் பண்ணி அது பொருத்தமும் கரெக்டா இருந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லைஃப் ரொம்பவும் அருமையாவே இருக்கும், நல்லாவே இருக்கு. இவர்களை பொறுத்தவரையிலும் தீவிரமான காதல், தீவிரமான மோகம் எப்ப வருதுன்னாக்க 36 வயதுக்கு பிறகுதான் அது அதிகமாவே இவங்களுக்கு ஏற்படுகிறது. முதல் பகுதி வாழ்க்கையில இடத்துல 36 வயசு வரலாம். சில பேருக்குலாம் ஒன்னும் மேரேஜ் லேட் ஆகும் அல்லது மேரேஜே ஆனா கூட சரியான தாம்பத்திய சுகம் கிடைக்காம அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில அவ்வளவு அளவுக்கு நாட்டம் இல்லாம இருப்பாங்க. அப்போ தீராத காதலும் மோகமும் அப்பதான் வயதாக ஆக இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும். அந்த நேரத்துல கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் அல்லது துணை அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை ஆகுது, பிரிவுகள் ஏற்படுதுனாதான் இவங்களுடைய வாழ்க்கை சில பேருக்கு ரெண்டாம் தாரம் போறது அல்லது எதிர்ப்பாளினுடைய உறவு, அதாவது எக்ஸ்ட்ரா அஃபேர்ல போய் வெல்றதெல்லாம் அந்த 36 வயசுக்கு மேலதான் ஏற்படுறது பெரும்பாலும். அது ஜாதகப்படி அந்த தோஷங்கள் இருந்தாதான் சரியான மேட்சிங் அமையாம இருக்கும், சரியான பொருத்தம் உள்ள ஒரு வரன் இல்லாம இருக்கும். அப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுறது. இது எல்லாருக்கும் ஏற்படாது, ஒரு பொது பலன் தான் இது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சொல்லணும்னாக்க இவங்க தாம்பத்திய சுகத்தில் அதிக நாட்டமுடையவர்கள் தான். அதாவது இவங்களுக்கு பொறுத்தவரை இந்த தீராத காதல் மோகம் என்பதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். வயதாக ஆக சற்று அதிகமாகவே இருக்கும். அதே போல
தன்னுடைய துணையை, அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணைவராகட்டும் அல்லது காதலராகட்டும் திருப்திப்படுத்துறதுல ரொம்ப சாதுரியமா செயல்படுவாங்க. அதாவது இன்பத்தின் உச்சிக்கே கொண்டு போவாங்க. அதாவது ஒற்றுமையா இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை திருப்திப்படுத்துவாங்க, மகிழ்ச்சி அடைய வைப்பாங்க. தான் திருப்தி இல்லைனா கூட அவங்களுக்கு முழுமையான இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில இருப்பாங்க. அதே போல விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய ஆசாபாசங்களை வெளிக்காட்டிட மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் ரகசியமானவர்கள். இவங்களை புரிந்து கொள்வதில் கஷ்டம். ஆனா இவங்களை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய பார்ட்னர் கொஞ்சம் கோபத்தை தள்ளி வச்சுட்டு இவங்களை டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்க இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியும். அப்போ பாத்தீங்கன்னாக்க அந்த தாம்பத்திய சுகத்துல மகிழ்ச்சியான நிலைமை இவங்களுக்கு ஏற்படுது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை பிடிச்சிருந்தாக சொல்றேன், சரியான பொருத்தத்தோடு இருந்தாக தன்னுடைய வாழ்க்கை துணைவரை ஒரு காதலன் அல்லது காதலியை போலவே நடத்துவாங்க. ரொம்ப டீப்பா பொசசிவா நேசிக்கக்கூடியவர்கள். எங்கேயாவது வெளியில போனாங்கன்னா கூட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கால் பண்ணுவாங்க அல்லது ட்ராக் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில மெசேஜாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பொசசிவா நேசிக்கக்கூடியவர்கள். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இவங்களுடைய வாழ்க்கையில, அதாவது வாழ்க்கை துணைவருடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் இந்த தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இவர்களுக்கு, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு இருக்கும்போது சிறப்பாக இருக்கு. புரிந்து கொள்ளல, இவங்களுடைய ஜாதகப்படி கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ இருக்குன்னாக்க இவங்க பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போதும் இவங்க தன்னுடைய துணைக்கு துரோகம் செய்யாம மேக்சிமமே இருப்பாங்க. ஒரு 10க்கு 90% செய்யறதில்ல, மேக்சிமம் சொல்றேன், பொது பலனா சொல்றேன். அவங்களுடைய ஜாதகப்படி அந்த இருதாரமோ அந்த திருமணத்துக்கு மீறிய உறவு ஏற்படணும்னு விதி இருக்கிறவங்களை தவிர ஒரு ஆஸ்யூஷலா இவங்க அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டி மற்றவங்களோட பழகிடுறதில்ல. ஆனா இவங்க பழகும் போது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பழகின பின்னாடி பாத்தீங்கன்னாக்க இவங்க ரொம்ப மென்மையான குணமும் கொண்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த விருச்சிக ராசியோட எந்தெந்த ராசியை இவங்களுக்கு காதல் ஏற்பட்டால் அல்லது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில இணைந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னாக்க, இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் மீன ராசி இது ஒரு நீர் ராசி, விருச்சிக ராசி என்பது நீர் ராசி. மீன ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் பொருத்தம் எப்படின்னாக்க, இந்த காதல் வாழ்க்கையில ரொம்பவுமே நெருக்கமா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள காதல் வாழ்க்கை ஏற்பட்டாங்க, மீனம் விருச்சிகம் காதல் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதே போல தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலே 2 பேருக்கு ஈக்குவலா அந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க, மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதே போலதான் கடகமும் ஒரு நீர் ராசி தான். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களுக்கும் இந்த தாம்பத்திய வேட்கை, தாம்பத்திய நாட்டங்கள் அதிகமே உண்டு. சோ இவங்களோட அவங்க இணையும் போது கண்டிப்பாக அந்த இணைவு என்பது மகிழ்ச்சியை கொடுக்கும், பெருசா பாதிப்பு இருக்காது. இது மட்டுமே இல்லாம ஜாதக பொருத்தும் பார்க்கணும், நட்சத்திர பொருத்தும் பார்க்கணும். நான் ராசி மட்டும் சொல்லணும்னாக்க விருச்சிகத்துக்கு மீன ராசி, கடகராசி, ராசியோட இவங்க காதல்ல வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னாக்க துலாம், மீனம், கடகம் இவர்களோட காதல் அஃபையர் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களோட இணையும் போது பாத்தீங்கன்னாக்க ஒரு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கிறது, 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். அதாவது இந்த காம்பேட்டபிலிட்டி, கரெக்டான காம்பேட்டபிலிட்டி, ஒருவருக்கு ஒருவர் ஈக்குவலா இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுல ஜாதக பொறுத்து இருந்துட்டா பிரியாம இருப்பாங்க, திருமண வாழ்க்கைக்கு இணைந்தா கூட பிரியாம இருப்பாங்க. இந்த கன்னிராசியோட விருச்சிக ராசி இணையலாமான்னாக்க கொஞ்சம் லேட் ஆகும். கன்னிராசி நிலம் அடிப்படை தத்துவத்தை கொண்டது. கன்னி விருச்சிகத்தை ஈர்க்கக்கூடியதுதான். இவங்களுக்குள்ள ஒரு காம்பேட்டபிலிட்டி வரும். நீர் நிலம் என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு பொருத்தத்துக்கு வரும் ஒரு வகையில. ஆனா ராசி அதிபதி பொருத்தம் வர்றதுனால 2 பேரும் இணைஞ்சாங்கன்னாக்க இணைஞ்ச உடனே பிரியிற மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் பிரிஞ்சிருப்பாங்க. பிரிஞ்சிருக்குன்னே 2 பேரும் ரொம்ப பாசமா பேசிக்குவாங்க போன்ல. ஆனா திருப்பி இணைஞ்சாங்கன்னாக்க அந்த இணையும் போது திருப்பி சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி திருப்பி இணைவதும் பிரிவதுமாகவே இப்படியேதான் வாழ்க்கை ஓடும். இதுல இவங்களுக்கு பொருத்தம் இல்லைனாக்க பிரிந்து விடுறாங்க. அது 2 வருஷம் 2.5 வருஷத்துலயே கூட அது மேரேஜ் டிவோர்ஸ் வரலும் கூட போயிடுது. பொருத்தம் இருந்துருச்சு அப்படின்னாக்க, ஜாதக பொருத்தம் இருக்குன்னாக்க இவங்க ஒரு 7 வருஷம் வரல சண்டை சச்சரவா தான் இருக்கும். அதன் பிறகு ஓரளவுக்கு அந்த சண்டை சச்சரவு குறைந்து பிள்ளைங்களாம் ஆயிடுச்சுனாக்க ஒரு ஒற்றுமை ஏற்படும். அப்பயுமே பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். குறிப்பா கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. அப்படி போறதுனால இந்த லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். இவங்களோட காதல் உறவில் இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி ஏற்படுது. துலாமும் இவர்களோட காதல் உறவு, தாம்பத்திய உறவுகள் பெரும்பாலும் ஏற்படுது. அவங்கள உங்க சர்க்கிள்ல அந்த மாதிரி ராசிக்காரங்க பழகுறாங்கன்னா அவங்களோட ஒரு இணக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆரம்பத்திலேயே.
அதே சமயத்தில் இவர்களுக்கு மேஷ ராசியோட ஒரு பொருத்தம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. மேஷம் என்பது நெருப்பு ராசி, ராசி அதிபதி செவ்வாய் தான். விருச்சிகம் என்பது நீர் ராசி, ராசி அதிபதி செவ்வாய் தான். ராசி அதிபதி பொருத்தம்லாம் இருக்கு, ஆனா தத்துவத்தின் அடிப்படையிலும் பொருத்தம் இல்ல, சஷ்டகம். அதனால மேஷத்தை தவிர்க்கிறது தான் நல்லது. ஈக்குவலா அப்படி கல்யாணம் பண்ணும்போது விட்டு கொடுக்காத கோபம், விட்டு கொடுக்காத சண்டைகள் வந்து அது பிரியக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திடும். காதல் வந்தாலும் காதலுக்கு பிறகு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுல மேஷமும் விருச்சிகமும். அதே போல இந்த விருச்சிகம் என்பது முக்கியமா ரிஷபத்தோடையும் சேரக்கூடாது. இந்த ரிஷபம் என்பது சமசப்தம ராசி. இது வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க ரெண்டு பேரும் அன்பு காட்டினாலே அன்பு காட்டிக்குவாங்க, அதே போல சண்டை போட்டுக்கிட்டாலே அதிகமா சண்டை போட்டுக்குவாங்க. மேலும் இந்த உறவுகளோட நிறைய கருத்து வேறுபாடு வரும். இவங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரிஷப ராசிக்காரர்களுடைய உறவுகளோட செட் ஆகுறதுல, ரிஷப ராசிக்காரங்க விருச்சிக ராசியோட உறவுகளோட செட் ஆகுறதுல, இதனாலே உறவு பகை பிரச்சனை, அதுவே டிவோர்ஸ் வரலும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே சமசப்தம ராசி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கூட ஒரு பதிவு சொல்லியிருக்கிறேன். விருச்சிகத்தை பொறுத்தவரை ரிஷபத்தையும் மேஷத்தையும் தவிர்க்கிறது நல்லது. மிதுனம் விருச்சிகம் சேருமா அப்படின்றது தான் நிறைய பேர். மிதுனமும் விருச்சிகமும் காதல் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனா திருமண வாழ்க்கைன்னு சேர்ந்தாங்கனாக ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்னாக்க நிச்சயமா பிரிவுகள் ஏற்படும். இந்த மிதுனத்தை கூட தவிர்க்கிறது தான் நல்லது. சிம்ம ராசியும் விருச்சிகமும் எப்படி இருக்கும்? சிம்மம் வந்து நெருப்பு ராசி, விருச்சிகம் நீர் ராசி. தத்துவத்தின் அடிப்படையில் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ராசி அதிபதி பொருத்தம் இருக்கு. செவ்வாய் சூரியன் நட்பு கிரகங்கள், ராசி அதிபதி பொருத்தம் இருக்கு. இது வந்து சேர்த்தலாம், ஆனா ஜாதக பொருத்தமும் இருக்கணும். இது மட்டுமே இல்லாம ஜாதக பொருத்தம் இருந்தா இவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். ஆனா இது வந்து ஆவரேஜான பொருத்தம் தான். ராசிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டா இது ஒரு ஆவரேஜான பொருத்தம் தான். அதே போல துலாமும் விருச்சிகமும் சேர்த்தலாமா அப்படின்னாக்க துலாம் விருச்சிகம் வந்து ராசி அதிபதி பொருத்தம் வரும், ராசி பொருத்தமும் வரும். அதான் சஷ்டகமா வருது. அதாவது விருச்சிகத்துக்கு 12வது ராசியாக துலாம் வருது. இதையுமே ஒரு ஆவரேஜான பொருத்தம் தான். ஆனா காதல், தாம்பத்திய சுகம், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான வாழ்க்கை வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இணைவாங்க, க்ளோஸா வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நிறையவே வரும். அதே போல எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்குங்களோ அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்குவாங்க, ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். அதே மாதிரிதான் தனுசும். இந்த துலாம் ராசியை வந்து ஒரு ஆவரேஜான பொருத்தம்னு எடுத்துக்கலாம். ஒரு துலாம் ராசி நம்ம இணைக்கலாமான்னாக்க ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு இணைக்கலாம். அதே போல தனுசோட விருச்சிகத்தை இணைக்கலாமான்னாக்க தனுசுக்கும் விருச்சிகத்துக்கும் சஷ்டகம் தான். தனுசுக்கு 12, விருச்சிகம். ஆனா ராசி அதிபதி பொருத்தம் வருது. அதே போல நெருப்பு ராசி, நீர் ராசி, இது அந்த தத்துவத்தின் அடிப்படையில பொருத்தம் கிடையாது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சில கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். தாம்பத்திய சுகத்திலையும் ஒரு கேப் இருக்கும். உண்மையே சண்டை போட்டு பிரியலனா கூட தொழில் காரணமாவது பிரிஞ்சே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ ஒரு பிரிவினைனால ஒரு சில பிரச்சனைகள் வரும். இது வந்து ஜாதக பொறுத்து இருந்தா நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்றதே நல்லது. மகரம் விருச்சிகம் செட் ஆகுமா? மகரம் விருச்சிகம் நிலம் ராசி, நீர் ராசி இருக்கும். இது வந்து ராசி அதிபதி பொருத்தும் கிடையாது. சனி செவ்வாய் தத்துவத்தின் அடிப்படையில பொருத்தும் இருக்கு, அது ஓகே. பட் இதுல வந்து ஜாதக பொருத்தும் பார்த்தாக்க அது சிறப்பா இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். அதே போலதான் கும்பராசியோட விருச்சிக ராசி இணையலாமான்னாக்க இது வந்து சஷ்டகம் கிடையாது, ராசி அதிபதி பொருத்தம் வராது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க தத்துவத்தின் அடிப்படையில காற்று ராசி, அதே போல இது நீர் ராசி விருச்சிகம். காற்று ராசியும் விருச்சிக ராசியும் ஒன்றை ஒன்று விளக்கும். அப்போ ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்கும். இதுல வந்து இருதாரம் இல்ல, தாரதோஷம் இல்ல, கலசர தோஷம் இல்ல. கும்பராசிக்காரங்க விருச்சிகத்தை விரும்புறாங்க, காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணலாமான்னாக்க தோஷங்கள் இல்லைன்னா கல்யாணம் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. மீனத்தை கல்யாணம் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த ராசியா இருந்தாலும் அதுல ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, இருதார தோஷம் இருக்கு, ஒழுக்க குறைவுகள்லாம் ஜாதகத்துல பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்தா அதை அவாய்ட் பண்றதுதான் நல்லது. அதுதான் நான் முக்கியமா சொல்றது. கட்ட பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.